இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம்பொரு யோகா. மகதிஷ்டியின் தினம்பொரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருக்கிற ஆசன பேர் தியான வீராசனா அப்படின்னு பேருங்க. இது கோமுக ஆசனத்தோட மறு உருவம். கோமுக ஆசனம் எப்படி நம்ம செய்கிறோமோ அதில் ஒரு சிறிய மாற்றத்தோட இந்த ஆசனம் வரும். இந்த ஆசனம் செய்கிறதுனால என்னென்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆசனமாகும். இது கால் சம்பந்தப்பட்டமான, இடுப்பு சம்பந்தப்பட்டமான அனைத்து விஷயங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு இதை முழுமையாக பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் உங்களுக்கு தெரியும். இந்த தியான வீராசனம் செய்கிறது 2 முறையாக செய்யணும். முதல்ல ஒரு கால் மாற்றுக்கால், மறுபடியும் ரெண்டாவது மாற்றுக்கால். இப்படி தான் செஞ்சு அதை உடலை நேராக வச்சுக்கிட்டு தியான நிலைக்கு போகணும். அதாவது இந்த தியானம் போகிறதுக்கு முன்னாடி இதைமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தியான நிலைக்கு போகிறதுக்கு இது முதல் படியாகும். அதனால தான் தியான வீராசனா அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அதே போல் மனித உடலில் உள்ள உறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெரும்பாய் குழாய். ஏன்னா ஒரு என்னென்ன இருக்குது, அது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது, நம்ம அதை எப்படி பாதுகாக்க வேணும் அப்படிங்கிறத இது ஆசனத்தோட இது இல்லை. இது மனித அந்த இரத்த குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ப்ரெஷருக்கு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், அதே போல் சுகருக்கு சொன்னோம். இப்போ மனித உடலில் உள்ள உறுப்புகள் அது என்னென்ன செய்யுது, அது எப்படிலாம் குறைபாடு ஏற்படுது, அதை நம்ம எப்படி சரி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி உறுப்புகளை மட்டும் சொல்லுவோம். பெரும்பாய் குழாயின்னு பேர். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நுரையீரல் பாய்க்குழாயின்னு பேருங்க ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா தலைப்பகுதி பாய்க்குழாயின்னு பேர். நாலாவது பார்த்திங்கன்னா அடிப்பகுதி பாய்க்குழாயின்னு பேருங்க. சொல்லுங்கள். பெரும்பாய் குழாய், நுரையீரல் பாய்க்குழாய், தலைப்பகுதி பாய்க்குழாய், அடிப்பகுதி பாய்க்குழாய். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இருதயம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நுரையீரல். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஈரல். அதுக்கு கீழே கல்லீரல். அதுக்கு கீழே கணையம். அப்புறம் மண்ணீரல். அதுக்கு கீழே இரைப்பை. அப்புறம் பெருங்குடல். அப்புறம் சிறுங்குடல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடல் வால். சரிங்களா? இதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலம் செல்லும் வழி. இதெல்லாம் இப்போ மனித உறுப்புகள்லேருந்து உங்களுக்கு இருக்கும். அதில் கடைசியாக பார்த்திங்கன்னா குடல் வாலுக்கு கீழே பார்த்திங்கன்னா மலம் செல்ல வழியை இப்படி இருக்கும். இதுதான் இயற்கையாக உள்ளது. இதை நம்ம தவறான முறையில், தவறான மருந்து மாத்திரைகள், தவறான பழக்க வழக்கங்கள், இப்படி ஒரு விஷயத்தையும், இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் எவ்வளோ தாங்கும் அப்படிங்கிறது ஒரு சக்தி உண்டு. அதையும் மீறி நம்ம அதிகமாக அதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்போ மாத்திரைகளே அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அதில் என்ன செய்யும் சொல்லுவாங்க, குடல்லாம் புண்ணாயிடுச்சு அப்படிம்பாங்க. இந்த குடலை புண்ணாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை சரி செய்யறதுக்கு மருந்து சாப்பிடுவீங்க, சிரப்பு சாப்பிடுவீங்க, மருந்து சாப்பிடுவீங்க, இல்லாட்டினா நாட்டு மருந்து சாப்பிடுவீங்க, அப்படி இல்லைன்னா இயற்கையான காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுவீங்க. அப்போது ஒரு விஷயமும் நம்ம அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் பாதுகாக்கும் என்கிற பெயரில் நம்ம அதை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதை நம்ம வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இயற்கையாக நம்ம உடலை வச்சுக்கிறது தான். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கள்ளம் கப்படம் இல்லாமல் எது வேணாலும் உனக்கு சாப்பிடுவாங்க, எது வேணாலும் செய்வாங்க. ஆனால் தீய பழக்கங்கள் மட்டும் இருக்காது. ஆனால் இந்த நவீன உலகத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே இப்போ ஒரு வியாபார நோக்கத்தோடு செய்கிற ஒரு விஷயத்தினால நம்ம தான் பாதிக்கிறோம். அவங்க எப்படியாச்சும் காசு பணமாக ஆக்கிடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அதில் வலையில் விழுந்துடுறோம். என்ன விழுந்துடுறோன்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. இப்போ கடையிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிக்கன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாள்பட உள்ளதெல்லாம் வச்சு இப்போ ஒரு இடத்துலையும் போய் ஆய்வு பண்ணுறாங்க அதிகாரிங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நாள்பட வச்சுருந்தா ஒரு பொருள் என்ன ஆகும், அழுகி போகும். அந்த அழுகின பொருளை தான் நம்ம சாப்பிட்றோம். அதே போல் ஃபிஷ்ஷு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு இப்போ உயிராக இருக்கிற ஃபிஷ்ஷு இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதை நம்பி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இப்போ மருந்து வச்சு தான் உங்களுக்கு அது சமயத்தில் அதுமாரிலாம் நடக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மருந்தானது இப்போ எப்படி நீங்கள் பழங்களுக்கெல்லாம் மருந்து இது பண்ணுறாங்களோ, அதே போல் மீன்களுக்கும் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு பொருளை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போது அந்த மனித உடலில் உள்ள உறுப்புகளை அது போய் தாக்கிறதுனால தான் நம்ம அதுலேருந்து பாதிக்கப்படுறோம். இப்போ கேன்சராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உணவு குழாயில் உங்களுக்கு இரைப்பையில் பிரச்சனையாக இருக்கட்டும்,
இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே தேடிக்கிறது தான். தானாகவே அது வந்து நம்மளை தேடி வராது. இப்போ ஒருத்தவங்க தீய பழக்கமே இல்லை, புற்றுநோய் வருதுன்னா என்ன காரணம்? நீங்கள் வந்து சிகரெட்டு பிடிச்சி அந்த புகையை வந்து அவங்க உள்வாங்கிறதுனால அதன் மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த புற்றுநோய் வருது. இப்போ சிகரெட்டு குடிக்கிறவங்களுக்கு மட்டும் வர்றதில்ல, அந்த சிகரெட்டுக்கு பிடிச்சதை சுவாசிக்கிறவங்களுக்கும் அது. அதனால தான் பொது வெளியில் வந்து இந்த எச்சில்லாம் துப்புவாங்க. அந்த எச்சில் துப்புறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை நம்ம தான் மிதிச்சிட்டு போவோம். அப்போது அந்த ஒரு நாகரிகமான ஒரு பண்பாடு கூட நமக்கு தெரியாமல் நம்மளே நம்மளை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து திருத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிரமமான காரியம். நம்ம வந்து ஒதுங்கி தான் போய்க்கலாம். இப்போ வந்து இப்போ 1,00,000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேரையும் திருத்தணுன்னா இப்போ சொல்கிறதே நம்ம காதில் வாங்க மாட்டாங்க. அப்படிங்கக்குள்ளே அவங்கள நீங்கள் திருத்தணுங்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ மூச்சு அந்த சுவாச இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்லாம் அணிஞ்சிக்கிட்டு வெளியில் போகிறது தான் நல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருக்கும். அதுக்காக ஃபுல்லாகவே மாஸ்க்கே போட்டிருந்தீங்கன்னா அந்த மூச்சு சுவாசம் அதிலேயே போயிட்டு திரும்பி ரிட்டன் அதிலேயே வரும். அப்போ அதில் உள்ள கிருமிகள்லாம் நீங்கள் மறுபடியும் உள்வாங்குவீங்க. அதனால் அப்பப்போ அடிக்கடி மாற்றிக்கணும் மாஸ்க்கை. சும்மா ஒரு தேவையில்லாத இடத்துலலாம் போட்டுக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் போட்டுருப்பாங்க, அப்படிலாம் போடக்கூடாது. தேவை இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கா அந்த நேரத்தில் போட்டுங்க. இப்படி தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானம் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம தியான வீராசனா செய்கிறது எப்படிங்கிறத பயிற்சிக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி எளிய பயிற்சியாக தான் இருக்கும். சீக்கிரமாக இதை வந்து முடிக்க போகிறோம். இப்போ கால்லாம் நம்ம வந்து உட்காந்து இது பண்ண போகிறோம். அதனால் காலை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 நட ஃபங்க்ஷன் பண்ணிங்க நல்லா. இப்போ தியான நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையை வந்து இப்படி தான் வச்சுக்கணும். அப்படி அந்த அந்த கோமுகாசனத்தில் வந்து நம்ம தொடையில் இப்படி வச்சுக்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஆசன நிலைக்கு போயிடுவோம். அதாவது என்னது, தியான நிலைக்கு போயிடுவோம். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எளிய பயிற்சியாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ தியான வீராசனா இப்போ முதல் நிலை இது. நல்லா கவனிச்சிங்க. கோமுகாசனத்தில் உட்காந்துட்டிங்க, உடல் நேராக வச்சுக்கிட்டீங்க. இந்த கையை வச்சுட்டு கண்களை மூடிங்க. எண்ணிக்கை 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. தியான நிலைங்கிறனால 30 வரைக்கும் கொண்டு போகலாம் பொறுமையாக. கண்களில் மூச்சு தியானம் நிலைக்கு வந்துடணும். இப்போ நம்ம வலது காலை போட்டோம் மேலே, அடுத்தது இடது காலை போடணும். அது 2வது சுற்று. நினைப்பு வச்சுக்கிங்க. மாற்றி செய்யணும், ஒரே காலில் போட்டுறாதீங்க. இப்போ மூச்சு சுவாசம் பண்ணுங்கள். இப்போ மூச்சு சுவாசம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு வந்து உள்ளிழுக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும், மூச்சை வெளியில் விடக்குள்ள சூடாக இருக்கும். அப்போ உடலில் உள்ள சூட்டுகளை தணிக்கக்கூடியது. இப்போ நம்ம ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் மூச்சு விட்றாங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து டவர் எப்படி கூட்டம் அதிகமாக இருந்து டவர் கிடைக்காதோ அதே போல் மூச்சு வந்து என்ன பண்ணுன்னா, ஆக்சிஜன் வந்து எவ்வளோ பேர் நீங்கள் வந்து கெட்ட மூச்சை விட்டாலும் அது வந்து இயற்கையே நமக்கு நல்லது மட்டும்தான் கொடுக்கும்.
அதுதான் வந்து இயற்கையோட நீதி. அதனால் மூச்சு சுவாசம் வந்து பண்ணக்குள்ள நீங்கள் உணரணும், மூச்சு எப்படி போகுது, எப்படி வருது, வயிறு எப்படி உள்ளார போகுதா, வெளியில் வருதா. இதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மூச்சு இப்போ வெளியில் வர்ற அந்த வெப்பக்காற்று பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள சூட்டுகளை வெளியாக்குது. இதுதான் வந்து இந்த மூச்சு சுவாசத்தோட இயற்கையான நீதியாகும். இப்போ இந்த தியான வீராசனா நம்ம வந்து 2வது சுற்றுக்கு செல்ல போகிறோம். செல்றதுக்கு முன்னாடி சிறிய பயிற்சி. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு இது, அதுக்கு மேலே இப்போ முன்னாடி வலது கால் மேலே போட்டோமா, இப்போ வந்து மாற்றுக்கால். எண்ணிக்கை 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. நன்றி ஜேகே. சமநிலைக்கு நம்ம வந்து செஞ்சிட்டோம். 2ம் சமநிலை. காலை வந்து மாற்றிக்கிட்டோம். கோமுகாசனத்தில் உட்காந்து நம்ம வந்து தியான நிலையில் இருக்கிறோம். தியானம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆசனம் செஞ்சோம்னா தியானத்துக்கு நம்ம போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் தியான வீராசனா அப்படின்னு இதுக்கு பேர். இது வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, பலன்கள் பார்த்தீங்கன்னா, இடுப்பு கூடு நன்றாக செயல்படக்கூடியதாகும். இப்போ இடுப்பில் வந்து அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 33 அடுக்கு இருக்குன்னா ஒரு அடுக்கும் நன்றாக செயல்படக்கூடிய ஆசனமாகும். இப்போ வந்து மனதை வந்து தியான நிலைக்கு கொண்டு போகிற இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசனமாகும். இதோட முக்கியமான இது பார்த்திங்கன்னா, இனவிருத்தி செய்கிற உள் உறுப்புகளுக்கெல்லாம் இது வந்து செயல்படக்கூடிய இது ஒரு ஆசனமாகும். நல்லா புரிஞ்சிங்க. இனவிருத்தி செய்யக்கூடிய உள் உறுப்புன்னு இருக்கும். அதை வந்து மசாஜ் செய்து இயல்பு நிலைக்கு அதை திரும்பி அனுப்புது. இப்போ வந்து அதோட வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு அதை கொண்டுட்டு போகுது அப்படின்னு தான் இதோட அர்த்தம். இனவிருத்தி உள் உறுப்பு மசாஜ் செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய இது ஒரு மிக சிறந்த ஆசனமாகும். தொடைகளில் உள்ள உட்புற தசைகளுக்கு மாறாக வெளிப்புற தசைகளை வந்து விரிவடைய செய்கிறது. புரியுதுங்களா? தொடையோட உள்புற தசைகளுக்கு மாறாக வெளிப்புற தசைகளுக்கு அதை வந்து விரிவடைய செய்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, தியான ஆசனம் செய்வதற்கு முக்கியமான இது ஒரு ஆசனமாகும். தியானத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து இதுமாரி செஞ்சு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம தியான நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் படியை நம்ம எடுத்து வைக்கிறோம். அதே போல் மூக்கியோட நுனியில் சுவாசம் வந்து எப்படி போகுது, எப்படி வருது அப்படிங்கிறத உணரக்கூடிய இது ஒரு ஆசனமாகும். இப்போ நம்ம வந்து காற்றை உணரணும். இப்போ எப்படி கீழே வருதா, எந்த பக்கம் மேலே போயிட்டு எந்த பக்கம் கீழே வருது அப்படிங்கிறத நம்ம வந்து உணரக்கூடிய இது ஒரு ஆசனமாகும். இப்போ அந்த வீரன் தியானம் பயிலுவதற்கு இது ஒரு ஒத்த நிலை. அதாவது வீரன் இப்போ என்ன வீராசனம் அப்படின்னு பேர், அதை வீரன்னு சொல்லுவாங்க. அதை வந்து வீரன் தியானம் பயிலுவதை இதை வந்து ஒத்திகை பார்க்குறது, ஒத்த நிலையாக இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்படி இந்த ஆசனம் செய்யறதுனால இவ்வளோ பலன்களையும் பெறுகிறோம். மீண்டும் வேணால் ஒரு நடை சொல்கிறோம், ஏன்னா உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. இடுப்போட கூடு நன்றாக செயல்படக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். இது அடுக்கு இருக்கும். இடுப்பு அந்த பின்னாடி வந்து முதுகு தண்டு வரத்தில் பார்த்திங்கன்னா 33 அடுக்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு இதுவும் இப்போ செயல்படக்கூடிய இது ஒரு ஆகும். இனவிருத்தி உள் உறுப்பு மசாஜ் செய்து அதோட மறுநிலைக்கு தானாகவே அதோட வேலையை முடித்ததுக்கப்புறம் 2வது நிலைக்கு போகிறதுக்கு இது வந்து உதவுது. அதே போல் தொடை உள்புற தசைகளுக்கு மாறாக வெளிப்புற தசைகள் விரிவு செய்யறதுக்கு இது வந்து பயன்படுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தியானம் செய்வதற்கு இது ஒரு சிறந்த ஆசனமாகவும் இருக்கும். அதே போல் மூக்கோட நுனியில் வந்து அந்த சுவாசம், அந்த காற்று அதை வந்து உணரக்கூடியதுக்கான இது ஒரு ஆசனமாகும்.
இப்படி வந்து இந்த தியான வீராசனம் செய்வதனால் இவ்வளோ பலன்களையும் நாம் பயன்பெறுகிறோம். ஆதலால் நீங்கள் வந்து பார்த்து பலனடைய வேண்டுமானால் மகதிஷ்டி தினம்பொரு யோகாவை காலை 5:30 மணிக்கு உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பார்த்து பலனடையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேற்று வந்து அதிகமாக வந்து பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவர்களெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல ஆசனத்துடன் நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.